மாதம் 17ஆம் தேதியிலிருந்து சூரிய பகவானானவர் சிம்ம ராசிக்கு மாறி சஞ்சாரம் பண்ண போறாரு. அதே போல மாதத்தின் ஆரம்பத்துல மிதுன ராசியில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கும் செவ்வாய் பகவானானவர் செப்டம்பர் 18ஆம் தேதியிலிருந்து கடக ராசிக்கு சஞ்சாரமாகிறார். புதன் பகவானும் கேது பகவானும் ஒரு பக்கம் செலவு அப்படிங்கிறது ஜாஸ்தி ஆயிட்டே போனாலும் அதற்கு தகுந்தபடியான நல்ல வருவாய் பணம் ஈட்டும் காலமாக இந்த மாதம் இருக்கும். திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல இந்த மிதுன ராசி நேயர்களுக்கு ஒரு சுப செய்தி வீடு தேடி வரும் காலமாக இந்த காலம் இருக்கும். ஸோ மேரேஜுக்காக ஒரு ப்ரொபோசல் பெண் வீட்லேயோ இல்லை வரன் ஒரு தொழிலில் ஈடுபட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த தொழிலில் யாருக்கும் கடன் கொடுக்காம இருப்பது அப்படிங்கிறது நல்லது. ஏன்னா இந்த மாதம் கடன் அப்படிங்கிறது கொடுக்கும் பொழுது அது கணவன் மனைவி உறவுல ஒரு நல்ல அந்யோன்யம் நல்ல புரிதல் இருக்கும் இந்த மாதம். அதே போல குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே ஒரு நல்ல அன்பு ஒற்றுமை மேலோங்கும் மாதமாக இந்த மாதம் இருக்கும். ஒரு சிச்சுவேஷன் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ அது நம்மளுக்கு கிடைச்சிட்டாலே நம்மளுக்கு நல்லபடியான ரிசல்ட் அப்படிங்கிறதும் கிடைச்சிரும். அதே போல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது கொஞ்சம் முயற்சிகள் எதனால் அப்படின்னு சொல்லிட்டுன்னா அதோடைய வேற போய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா டிப்ரெஷன் தான் காரணமாக இருக்கும். சரியாக தூங்க மாட்டாங்க. ஸோ தூக்கமின்மை அப்படிங்கிறது ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஓம் நம சூர்யாய சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்ர சனித்யச்ச ராகவே கேதவே நமக. என்னை இன்றெடுத்த எனது தாய் தந்தையர் மற்றும் எனது குருவான வேதாத்ரி மகரிஷி ஆகிய மூவரின் பொற்பாத கமலங்களை தொட்டு வணங்கி ஸ்ரீ வாராகி ஜோதிட நிலையத்தின் சார்பாக SVJ கோவை நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இந்த செப்டம்பர் மாதம் 2026 12 ராசிக்கார நேயர்களுக்கும் எந்த விதமான பலன்களை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் ஒவ்வொரு ராசியினருக்கும் ஒவ்வொரு தனிப்பதிவாக வெளிவர இருக்கு. வீடியோவை முழுசா பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். செப்டம்பர் மாதத்திய கிரக நிலவரம். சூரியன் மாதத்தின் ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா கடகராசியில சஞ்சாரம் பண்றாரு. செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதியிலிருந்து சூரிய பகவானானவர் சிம்ம ராசிக்கு மாறி சஞ்சாரம் பண்ண போறாரு. அதே போல மாதத்தின் ஆரம்பத்துல மிதுன ராசியில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கும் செவ்வாய் பகவானானவர் செப்டம்பர் 18ஆம் தேதியிலிருந்து கடக ராசிக்கு சஞ்சாரமாகிறார். புதன் பகவானும் கேது பகவானும் சிம்ம ராசியில் சஞ்சாரம் செய்கின்றனர். கும்பத்தில் ராகு, கன்னியில் சுக்கிரன், மீனத்தில் சனி பகவான் வக்ர நிலையில் காணப்படுகிறார். இந்த அமைப்புல தான் பாத்தீங்கன்னா இந்த செப்டம்பர் மாதத்திய கிரகங்கள் நிலவரம் இப்படித்தான் இருக்கிறது. சோ இதை வைத்து ஒவ்வொரு ராசியினருக்கும் எந்த விதமான பலன்கள் ஏற்படும் அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். மிதுன ராசிக்கார நேயர்களுக்கு இந்த மாசம் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல மாற்றம் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய மாதம் தாங்க சொல்லணும். உங்களுடைய பேச்சு திறமை புத்திசாலித்தனத்தினால அதிகமான பணம் ஈட்டும் வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த மாசம் உருவாக போகுதுங்க. புதிய வாய்ப்புகள், புதிய பொறுப்புகள், உயர் அதிகாரிகளின் பாராட்டுகள் அப்படின்னு சொல்லிட்டுன்னு படிப்படியான நல்ல செய்திகள் உங்களை வந்தடையும் காலமாக இந்த மாதம் இருக்கும். ஒரு பக்கம் செலவு அப்படிங்கிறது ஜாஸ்தி ஆயிட்டே போனாலும் அதற்கு தகுந்தபடியான நல்ல வருவாய் பணம் ஈட்டும் காலமாக இந்த மாதம் இருக்கும். திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல இந்த மிதுன ராசி நேயர்களுக்கு ஒரு சுப செய்தி வீடு தேடி வரும் காலமாக இந்த காலம் இருக்கும். ஸோ மேரேஜுக்காக ஒரு ப்ரொபோசல் பெண் வீட்லேயோ இல்லை வரன் வீட்லேயோ கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க கிட்ட இருந்து ஒரு நல்ல பாசிட்டிவான முடிவுகள் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கு. திருமணம் கைகூடி வரும் காலமாகவே இந்த மாதம் இருக்கும். மிதுன ராசிக்கார நேயர்கள் புதிதாக தொழில் செஞ்சுட்டு இருக்கீங்க இல்ல தொழில் செய்ய போறீங்க அப்படிங்கும் பொழுது கடன் வாங்கி செய்யும் பொழுது கொஞ்சம் பெருசா அகலக்கால் வைக்காம கொஞ்சம் சுருக்கமாக ஸ்மால் ஸ்கேல்ல ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது சிறந்ததாக இருக்கும். அதே போல ஒரு தொழில ஈடுபட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த தொழில யாருக்கும் கடன் கொடுக்காம இருப்பது அப்படிங்கிறது நல்லது. ஏன்னா இந்த மாதம் கடன் அப்படிங்கிறது கொடுக்கும் பொழுது அது திரும்ப வரக்கூடிய பணமாக இருக்காது. ஸோ நீங்க ஒருத்தங்களுக்கு கடன் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா அது உங்களுடைய பணம் இல்லை அப்படிங்கிறத மறந்துடணும். அப்படிங்கிறதுனால யாருக்கும் கடன் தர வேண்டாம். ஸோ கணவன் மனைவி உறவுல ஒரு நல்ல அந்யோன்யம் நல்ல புரிதல் இருக்கும் இந்த மாதம். அதே போல குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே ஒரு நல்ல அன்பு ஒற்றுமை மேலோங்கும் மாதமாக இந்த மாதம் இருக்கும். ஸோ காதல்ல இருக்கீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு பாத்தீங்கன்னா
ஒரு நல்ல அந்யோன்யம், ஒரு காதல் மலரும் மாதமாக இந்த மாதம் இருக்குங்க. ஸோ எஜுகேஷன் சார்ந்த ஒரு விஷயத்துல வந்து மிதுன ராசிக்கார நேயர்களுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பு அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு. ஸோ இப்ப எப்படி இருக்கோ அது மாதிரி ஸ்மூத்தா போயிட்டு இருக்கும். ஸோ எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லை. நினைவாற்றல் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுனால படிச்சதை ரீகால் பண்ணி எக்ஸாம்ல அப்படியே எக்ஸிபைட் பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ அது நம்மளுக்கு கிடைச்சிட்டாலே நம்மளுக்கு நல்லபடியான ரிசல்ட் அப்படிங்கிறதும் கிடைச்சிரும். அதே போல கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது கொஞ்சம் முயற்சிகள் நல்லா போட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது நிச்சயமாக வெற்றி வாய்ப்பு கிட்டக்கூடிய மாதமாக இந்த மாதத்தை எதிர்பார்க்கலாம். ஸோ படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல அப்படின்னு சொல்லும் பொழுது செப்டம்பர் மாதம் குட். ஸோ மிதுன ராசிக்கார நேயர்களுக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸஸ் இருக்குமா இந்த மாசம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டிப்ரெஷன், ஸோ மன அழுத்தம் காரணமாக உண்டாகக்கூடிய உடல்நல குறைபாடுகள். ஸோ அது எதனால அப்படின்னு சொல்லிட்டுன்னா அதோடைய வேற போய் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா டிப்ரெஷன் தான் காரணமாக இருக்கும். சரியா தூங்க மாட்டாங்க. ஸோ தூக்கமின்மை அப்படிங்கிறது ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. தலைவலி உண்டாவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. இன்னொரு விஷயம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது செரிமான கோளாறு, ஸோ தூக்கமின்மை, டிப்ரெஷன், டைஜஷன் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் ஏற்படுவதற்கு காலகட்டங்கள் அந்த மாதிரி இருக்கிறதுனால இதுல எல்லாமே கொஞ்சம் கவனம் செலுத்தி டிப்ரெஷன் இல்லாம பாத்துக்கிறதும், ஈஸியாக செரிமானம் ஆகக்கூடிய உணவுகளை எடுத்துக்கிறதும், ஜங்க் ஃபுட்ஸ் அதிகமா எடுத்துக்காம இருக்கிறதும் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஆரோக்கியத்திற்கு அடிக்கோலும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்க நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.